வணக்கம். இன்றைய மாலை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜூலை 23, 2026 அன்று இங்கிலாந்தில் நிகழ்ந்த முக்கிய 10 நிகழ்வுகளை இப்போது விரிவாக பார்ப்போம். முதலில் ஸ்கூட்டர்கள் பற்றிய செய்தி. இங்கிலாந்து ஆர்எஸ்எஸ் ஸ்கூட்டர்கள் குறித்து முடிவெடுக்க தயங்குவது ஏன் என்று பிபிசி ஆராய்ந்துள்ளது. இந்த மின்சார வாகனங்கள் நகரங்களில் போக்குவரத்துக்கு ஒரு புதிய தீர்வாக இருந்தாலும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை குறித்து தெளிவான கொள்கைகள் இல்லாததால் குழப்பம் நீடிக்கிறது. பொது சாலைகளில் ஸ்கூட்டர்களின் பயன்பாடு இன்னும் சட்டப்பூர்வமாக்கப்படாத நிலையில் ஆர்எஸ்எஸ் ஒரு உறுதியான நிலையை எடுக்க வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது. அடுத்து, பிரிட்டிஷ் ராணுவம் கென்யாவில் பயிற்சி ரத்து செய்தது பற்றிய செய்தி. ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த தகராறு காரணமாக பிரிட்டிஷ் ராணுவம் கென்யாவில் திட்டமிடப்பட்ட பயிற்சியை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கார்டியன் தெரிவித்துள்ளது. இந்த ரத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளது. இது எதிர்கால ராணுவ ஒத்துழைப்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கேள்விகளை எழுப்புகிறது. இப்போது இங்கிலாந்து வானிலை பற்றிய செய்தி. நீண்ட காலமாக நீடித்த வறண்ட காலநிலை முடிவுக்கு வரப்போகிறது என்று ஸ்காய் நியூஸ் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் நாட்களில் பல பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை முன்னறிவிப்புகள் காட்டுகின்றன. இது விவசாயிகளுக்கும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் ஒரு நல்ல செய்தியாக அமையும். அடுத்ததாக, சணல் சாகுபடி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி. எங்கள் சணல் பயிர் பலரின் புருவங்களை உயர்த்தியது, ஆனால் அது சட்டப்பூர்வமானது என்று பிபிசி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்தில் சணல் சாகுபடி மீதான தவறான கருத்துக்கள் இருந்த போதிலும், அதன் சட்டப்பூர்வமான பயன்பாடுகள் மற்றும் பொருளாதார நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. அடுத்ததாக, பொருளாதார சலுகைகள் பற்றிய செய்தி. இங்கிலாந்தில் உள்ள பப்கள், கிளப்கள் மற்றும் இசையரங்குகளுக்கான வரிகளை 20% குறைப்பதாக பர்ன்ஹாம் அறிவித்துள்ளார். இருப்பினும் பேட்டனாக் இது அவ்வளவுதானா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வரி குறைப்பு இந்த துறைகளுக்கு ஒரு சிறிய நிவாரணத்தை அளித்தாலும் அது போதுமானதா என்பது விவாதத்திற்குரியதாக உள்ளது. இப்போது சர்வதேச உறவுகள் பற்றிய ஒரு பரபரப்பான செய்தி. இங்கிலாந்து விமான தளத்திலிருந்து அமெரிக்கா ஈரானை தாக்கியது இதுவே முதல் முறை என்று டெலிகிராப் தெரிவித்துள்ளது. பர்ன்ஹாம் நிர்வாகத்தின் கீழ் நடந்த இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது இங்கிலாந்தின் வெளியுறவுக் கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. அடுத்ததாக, அரசாங்க இயந்திர மாற்றங்கள் பற்றிய ஒரு செய்தி. GOE யுகே வெளியிட்ட ஒரு உண்மைத்தாள் அரசாங்க இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விளக்குகிறது. இந்த மாற்றங்கள் நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதையும் கொள்கைகளை செயல்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. இது பொது சேவைகளில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கத்தக்கது. இப்போது வெளியுறவுக் கொள்கை குறித்த செய்தி. இங்கிலாந்தின் மிலிபேண்ட் மற்றும் ஸ்ட்ரீட்டிங் ஆகியோரின் வெளியுறவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு பதிவுகள் என்ன என்று அல் ஜசீரா ஆராய்ந்துள்ளது. அவர்களின் கடந்த கால முடிவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் இங்கிலாந்தின் சர்வதேச நிலைப்பாட்டை எவ்வாறு வடிவமைக்கும் என்பது முக்கியமானது. அடுத்ததாக, ஈரான் அமெரிக்க போர் குறித்த சமீபத்திய தகவல்கள். ஹூதிகள் சவுதி கப்பல்களை தாக்கிய பிறகு ஈரான் மீது பெரிய ராணுவ தண்டனை விதிப்பதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் என்று இண்டிபெண்டன்ட் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இது உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. இறுதியாக, பயங்கரவாத சதித்திட்டம் பற்றிய செய்தி. இங்கிலாந்து இலக்கை தாக்க திட்டமிட்ட ஒரு பயங்கரவாதிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று தி கிரவுன் ப்ராசிக்யூஷன் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு நாட்டின் பாதுகாப்பு முயற்சிகளுக்கும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இதுபோன்ற அச்சுறுத்தல்களை தடுக்க தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை